இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். விஜய் அவனுக்கு பணம் தரேன்னு சொன்னாலா? ஆமாங்க. அப்ப நீங்களும் அவங்களும் கூட்டு கிடையாதா? உங்க பிளான் வேற அவங்க பிளான் வேறயா? நீங்க கூட்டா பிளான் பண்ணி ஏதோ பெருசா திட்டம் போடுறீங்கன்னு தான் நினைச்சேன். அப்போ அந்த விஜய் தான் பிளான் பண்ணி கார்த்தி ரூமுக்கு போயிருக்காளா? அப்ப சரி, உனக்கு பணம் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்றேன். இப்ப என் கையில எதுவும் இல்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி மேடம், நீங்க விஜய வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போறேன். இங்க பாரு, யார் வந்தாலும் எனக்கு தான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. சும்மா போஸ்னா எப்படி மேடம்? ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கு மேடம். என்ன பண்றது? இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஓகே மேடம், தேங்க்யூ. நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த விஜய் தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காளா? இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காளே, இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். விஜய், நீ பண்ண எல்லா தப்பும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் என்ன பண்ண? நீங்க உங்க தங்கச்சிக்காக என்ன தப்பாத்தே சொல்லுவிய. அதத்தான் கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போய் கிடக்குதே. இது சொல்லத்தான் நீங்க தனியா கூட்டு வந்தியலா? நீ எந்த தப்பும் பண்ணல. இல்லையே. யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். யாரு? எந்த பொண்ணு? இப்போ கடைக்கு ஒரு பொண்ணு வந்தா, அவளை பார்த்து பயந்து பதுங்கி போய் உட்கார்ந்திருந்தால, அவளை தான் கேக்குற. யார் அவ? விஜய், எனக்கு எல்லாம் தெரியும். அவ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். கண்மணி தான் பிளான் பண்ணிருக்கா, அது தப்புதான். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? உள்ள போயிட்டு அவளுக்கு பணம் தரேன்னு அவளை விரட்டிட்டு நீ கார்த்தி ரூம்குள்ள போயிருக்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ! அவ்வளவு பெரிய டிராமா! இத பொய்ன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து கோர்ட்லயே நிறுத்தி இது உண்மைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு தான் போகணும். அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திருன்னு சொன்ன. அக்கா, நான் சொன்ன ஒரே ஒரு பொய் அது மட்டும் தான்க்கா. கார்த்தி மச்சானுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சின்ன வயசுலயே பேசினாங்க. அப்பத்துல இருந்தே அவங்கள எனக்கு பிடிக்கும்க்கா. அவங்க நம்ம ஊரு திருவிழாக்கு வரும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சுக்கா. அவரை நான் உசுருக்கு உசுரா விரும்பினேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள உங்க தங்கச்சிக்கு பேசி முடிச்சிட்டீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க கூட சேர்ந்துடணும்னு நினைச்சேன்க்கா. ஆனா அதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. அப்பதான் கண்மணி அக்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதை என்னால தடுக்கவும் முடியல. அந்த பொண்ணு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பதிலா நாமளே வந்துடலாமேன்னு நினைச்சேன். அக்கா, அவ ரொம்ப தப்பானவக்கா. கார்த்தி மச்சான் அவளை கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். நம்ம குடும்பமோ கெட்டு அழிஞ்சு போயிருக்கும். அது நடக்கணும்னு கண்மணி அக்கா ஆசைப்பட்டாக. அத நான் தடுக்கணும்னு தேங்கா நினைச்சேன். சரி நட, நம்ம இது எல்லாத்தையுமே மாமா கிட்ட சொல்லலாம். அக்கா அக்கா, வேணாக்கா. என்ன? இப்போ நீங்க இது மாமா கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்மணி அக்கா பண்ணது எல்லாமே விளக்கமா சொல்ல வேண்டி வரும்க்கா. அதுக்கப்புறம் அது ராகவ மச்சானுக்கும் தெரிஞ்சு போயிடும்க்கா.
அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்மணி அக்கா வாழ்க்கையும் கெட்டு போயிடும்க்கா. வேணாங்க்கா, என்னைய விட்டுருங்கக்கா. அவங்களும் பாவம் இல்லக்கா. என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. அக்கா அக்கா, தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்கக்கா. எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போயிருங்கக்கா. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுறேன்க்கா. நான் சத்தியமா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்க்கா. என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்கக்கா, என்ன நம்புங்க. உன் குடும்பம் இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது ராமச்சந்திரா. நீங்க என்ன நினைச்சாலும் எதுக்கு ஆசைப்பட்டாலும் என்ன நடக்கணும்னு விதி எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். அவளால எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அவகிட்ட எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சா நான் என்ன பயந்துருவேனா? அதுக்குள்ள உன் அக்காவும் மாட்டியிருக்கா. நான் மாட்டினேன்னா அவளும் தான் மாட்டுவா. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நீ கம்முன்னு தான் இருக்கணும். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க வாங்க. என்ன ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்லையே. நெளியிற, திருட்டு மொழி முழிக்கிற. சமாளிடா மாறா. என்ன பண்ண? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கடையில பேசிட்டு இருக்கும்போது என்னமோ பெருசா வேலை இருக்கிற மாதிரி கிளம்பி வந்த. என்ன வேலை சார்? அப்படி என்ன வேலை பாத்தீங்க? எனக்கு 1000 வேலை இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு சாருக்கு அப்படி என்ன வேலை? அதுவும் இந்த ரூம்ல எனக்கு தெரியாம. ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வந்தேன். ஏன் நான் என்னோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்ல உங்க ரூம்ல நான் ரெஸ்ட் எடுக்க கூடாதா? என்னங்க சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு. நான் கோமா கிளம்புறேன். என்னமோ பிளான் பண்றான். என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம்.